நமக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் நமக்காக உயிர் தர தயாராக இருக்க வேண்டும். நிறைய விஷயங்கள் அந்த பொண்ணே சொல்லிட்டாங்க. அவங்க பிறந்ததுல இருந்து போர் நடத்தினது எல்லாமே சொல்லிட்டாங்க. நான் அந்த 2 சம்பவத்தை, அந்த உடையாள் கதையை ரொம்ப நல்லா சொன்னாங்க. நமக்காக நமக்கு சம்பந்தமே இல்லாதவங்க உயிர் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். வீரமங்கை வேலு நாச்சியார் பிரிட்டிஷ் படைகள் துரத்திக்கிட்டு வருது. அவங்க ஒரு காட்டுக்குள்ள போறாங்க. கொல்லங்குடி பக்கத்துல அரியாக்குறிச்சின்னு அந்த ஊர் இன்னைக்கும் இருக்கு. அந்த ஊருக்குள்ள இருக்கிற காட்டுக்குள்ள அவங்க ஒரு சிறு பெண்கள் படையோட உள்ள போய் மறைஞ்சிட்டாங்க. அந்த இடத்துல உடையாள்னு ஒரு 12 வயது சின்ன பொண்ணு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறா. பிரிட்டிஷ் படை வருது, தேடி பார்க்குறாங்க. வேலுநாச்சியார் எந்த பக்கம் போனான்னு தெரில. இந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்குறாங்க, வேலுநாச்சியார் எங்கே போயிருக்கிறா தெரியுமா உனக்கு? தெரியும். அவங்க எந்த பக்கம் போயிருக்காங்கன்னு தெரியும். வேலுநாச்சியார் யாருன்னு தெரியும். சரி, எந்த பக்கம் போயிருக்கா சொல்லு. எந்த பக்கம் போயிருக்கான்னு தெரியும், ஆனால் உனக்கு சொல்ல முடியாது. இந்த பிரிட்டிஷ் தளபதி சொன்னா, 12 வயசு பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு திமிரு. நீ இப்போ வேலுநாச்சியார் எந்த பக்கம் போனான்னு சொல்லலைன்னா உன்னை 2 துண்டா வெட்டி இந்த இடத்துல போட்டுருவேன். அந்த 12 வயசு பொண்ணு, ஆடு மேய்க்கிற பொண்ணு, வேலுநாச்சியாரை அதிகபட்சம் 2-3 தடவை பார்த்துருப்பா, அவ்வளோதான். அந்த சின்ன பொண்ணு சொன்னா, 2 துண்டா இல்லை, நீ என்னை 8 துண்டாக வெட்டி திசையெங்கும் வீசி எறிந்தாலும் என் நாட்டின் தலைவியை உன்னிடம் காட்டி கொடுக்க மாட்டேன் என்று அந்த சின்ன பெண் சொன்னார். அந்த ஈவு இறக்கமே இல்லாத பிரிட்டிஷ் தளபதி அந்த வார்த்தையை கேட்டு ஆத்திரம் அடைஞ்சு கொந்தளிச்சு அந்த பொண்ணை 2 துண்டா வெட்டி போட்டு போயிட்டான். இந்த செய்தியை பின்னால் தெரிந்து ஓடி வந்த வேலு நாச்சியார் அந்த பிள்ளை எந்த இடத்தில் வெட்டுப்பட்டு கிடந்ததோ அந்த இடத்திலேயே ஒரு காளியம்மன் கோவிலை நிறுவி வெட்டுடை காளியம்மன் என்று இன்றைக்கு அந்த பிள்ளையை தெய்வமாக வழிபட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்ந்திருக்கிறோம். அது நல்ல வாழ்க்கைன்னா என்ன அர்த்தம்? நம்ம யாருன்னே தெரியாத ஒருத்தங்க நமக்காக உயிரை தர வேண்டும். அதுதான் நல்ல வாழ்க்கை.